வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தோட தளபதியோட 2வது மாநாடு, மிக பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்குள்ளது. அதோட டேட்டை வந்து மாற்றிட்டாங்க. நம்ம நேற்று பார்த்தோம். 21 ஆகஸ்ட் வந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. தொண்டர்கள் எல்லாமே இப்போவே வந்து தயார் நிலையில் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து மதுரை மாநாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தளபதி நடந்து வர அந்த நடைபாதை வந்து மக்களோட வெள்ளத்தில் நடுவில் வந்து ஒரு நடந்து வர நடைபாதை வந்து 1 கிலோமீட்டருக்கு தூரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சந்திச்சுக்கிட்டே வர மாதிரி தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது தொண்டர்கள் எல்லாருமே வந்து தளபதியை பார்க்குற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து வர்ற மாதிரி தான் தளபதியோட இந்த நடைமேடை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை பார்க்கும்போது விக்ரவாண்டியில் நடந்த முதல் மாநாடு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். தளபதி அவர்கள் நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி மக்களும் சரி அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி துண்டை வந்து தளபதி கிட்ட கொடுக்கறதா நினச்சி அங்கேருந்து எல்லாருமே த்ரோ பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஆவலோட பார்த்தாங்க. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறிலாம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா தளபதி அவர்கள் வந்து சீக்கிரமாகவே வந்ததுனால இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 1 கிலோமீட்டர் வந்து தளபதி அவர்கள் வந்து நடந்து வர மாதிரியான அந்த பாதையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் இந்த நடைமேடையை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா தளபதி அவர்கள் வரும்போது வேறு லெவலில் ரிசப்ஷன் இருக்கும், ரெஸ்பான்ஸும் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்குமே இவ்வளோ பெரிய ஏக்கர்லேயும் வந்து மாநாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து ப்ரீபோன் ஆயிருக்கனால விறுவிறுப்பாகவும் விவேகமாகவும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் மாநாட்டிலே வந்து அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட அறிக்கை விட்டதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேதி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக அவர் சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாருமே சேஃபாக வரணும் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பொறுப்போடு நடத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாநாட்டிலே வந்து அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுச்சு, சிச்சுவேஷன் நடந்துச்சு. அதே மாதிரி சில ஆக்சிடென்ட்டுகள் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அது வந்து ரொம்ப கவலை அளிக்கும் விதமாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுப்போடு வந்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட அறிக்கையில் வந்து தளபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ சும்மாவே அனல் பறக்கிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபோன் ஆனனால பயங்கரமாக வந்து வேகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்க போகிற இடத்த. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து அந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்குது. விக்ரவாண்டியிலையும் வந்து இது நடந்துச்சு. ஸோ இது வந்து இனிமேல் வந்து மேடை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இனிமேல் மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கூட்டத்தில் நம்மளால் வர முடியாதுன்னு நினைக்கிற எல்லாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தமிழக மக்கள் இடத்துல பெரிய மாற்றத்தையும் அரசியலில் பெரிய ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ண போகிற இடம் வந்து மதுரை மாநாடு. ஸோ அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே புதுசாக எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அங்கே அவங்க வரவேற்பும் எப்படி இருக்கும் தெரியும். நம்ம மதுரையில் நம்ம மக்களோட வரவேற்பு வேறு லெவலில் இருக்கும். ஸோ தளபதி கேட்கவே வேணால் செம்ம சம்பவமாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஸோ தளபதியோட ஸ்பீச்சு மாநாடு யாரெல்லாம் பொறி தட்டுற மாதிரி பேச போகிறாருங்கிறத வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.